കിന്നരപ്പൂവിന്റെ കവിൾ തടമെന്തൊരലങ്കാരം. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala sayyidina wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil 'azim wa fil Qur'anil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ صدق الله العظيم. இன்று இஸ்லாம் இந்த அளவிற்கு உலகத்தில் பரவி கிடப்பதற்கான காரணத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே நரக வேதனை தரக்கூடிய ஆயத்துகளையும் சொர்க்கத்திலே சுகம் தரக்கூடிய ஆயத்துகளையும் கூறுகிறான். இதை பார்த்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை, மாறாக அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கான காரணம் பெருமானாரின் நற்குணம்தான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாஹ்வே, இந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சிறப்பு கூறுகிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் மக்களிடம் அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தியிருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். قال رسول الله صلى الله عليه وسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னமா புஇஃது லிஉத்தம்மிம மகாரிமல் அக்லாக். சங்கையான நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுவதற்காக வேண்டி தினமும் ஒரு பாதையில் வருவார்கள். அவர்கள் வரும்போது அந்த பாதையிலே ஒரு மூதாட்டி பெருமானாரின் ஒரு மேடையில் குப்பை கொட்டுவது வழமையாக இருந்தது. திடீரென ஒரு நாள் அந்த மூதாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதையிலே வரும்போது குப்பை கொட்டவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு அதற்கான காரணத்தை சஹாபாக்களிடத்திலே கேட்டபோது சஹாபாக்கள் கூறினார்கள், அந்த மூதாட்டி நோய்வாய்ப்பட்டு கிடப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. இந்த நேரத்திலே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்றால், மூதேவி எப்படியாவது ஒளியட்டும் என்றென்றும் அவள் மேலும் பலகீனவதற்காக வேண்டி நாம் துவா செய்வோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கம் உள்ளம் கொண்டவர்கள். அந்த மூதாட்டியை சகிக்காமல் அவள் வீட்டிற்கு சென்று அவளுடைய நலனை விசாரித்து அவளுடைய ஷிஃபாவுக்கு வேண்டி துஆ செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் கைகளை அல்லாஹ் ஒரு நாளும் வெறுமனே ஆக்கியது கிடையாது. உடனே அந்த மூதாட்டிக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். உடனே அந்த மூதாட்டி பெருமானாரை சந்தித்து அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நமக்கு வரலாறு சொல்லி காட்டுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து கஸீதத்துல் புர்தாவிலே இமாம் பூஸூரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், فَكَنَّبِيِّينَ فِي خَلْقٍ وَفِي خُلُقٍ فَلَمْ يُسَاوُهُ فِي عِلْمٍ وَلَا كَرَمٍ مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. எல்லா நபிமார்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தாலும் படைப்பாலும் உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள். மற்றொரு ஹதீஸிலே வருகின்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது என்று சொல்கிறார்கள். அவர்கள் வாக்குறுதி கொடுப்பதிலும் அதை நிறைவேற்றுவதிலும் உடன்படிக்கை செய்வதிலும் அதற்கு கட்டுப்படுவதிலும் அமானத்துகளை பாதுகாப்பதிலும் மக்களிடத்தில் அன்பை காட்டுவதிலும்
குர்ஆனில் எப்படி கூறப்பட்டுள்ளதோ அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கொல்வதற்காக காத்திருந்த காஃபிர்கள் கூட பெருமானாரை எப்படி சொன்னார்கள் என்றால் சாதிக் அமீன் நம்பிக்கையாளர் என்று அவர்களின் பண்பை அழகுபடுத்தினார்கள். ஆனால் அபூ ஜஹல் போன்ற மக்கத்தின் காஃபிர்கள் பெரும் தலைவர்கள் எல்லாம் நாங்கள் முகமது கொண்டு வந்துள்ள சமுதாயத்தை நாங்கள் வெறுக்கிறோம், முகமதை அல்ல என்று கூறினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முஃமின் நல்ல குணத்தை கொண்டு பகலில் தொழக்கூடிய அந்தஸ்தையும் இரவில் நோவு வைக்கின்ற அந்தஸ்தையும் அறிந்து கொள்கிறான். இதே போல ஏராளமான நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் நற்குணத்தால் அறிந்து கொள்ள முடிகிறேன். இப்படிதான் அழகிய நற்குணத்தால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபர்களை இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்தார்கள். எனவே அவருடைய வாழ்வை உஸ்வத்துல் ஹஸன் அழகிய முன்மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டு நாமும் அழகான நற்குணத்தோடு வாழ்வோம். வல்ல நாயகன் அல்லாஹ் தஆலா நம் வாழ்வையை பொறுத்துக் கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.